கொடுத்து புது கார் வாங்குறீங்க. பொதுவாக இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்லே உங்களுக்கு லாபம் வராதபடி பண்ணிவிடுவாங்க இல்லையா? ரொம்ப லாபம் நமக்கு கிடைக்காதபடி எப்படி பண்ணணுமோ அப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரை கொடுப்பாங்க. ஆனால் தேவன் பாருங்கள், அவர் என்ன ஆஃபர் கொடுக்குறாரு? அவர் என்ன சொல்கிறாரு? நீ என்கிட்ட வா, பாவியாக வா, உன் பாவத்தை நான் எடுத்துக்கிறேன், என் நீதியை உனக்கு தருகிறேன். எக்ஸ்சேஞ்ச். இயேசுக்கு நடந்தது எல்லாத்தையுமே ஒரு எக்ஸ்சேஞ்சின் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கலாம். 2 கொரிந்தியர் 5:21 அதை சொல்லுது பாருங்கள் நமக்கு. அதாவது இயேசுக்கு என்னென்ன நடந்ததோ, ஏன் நடந்ததுன்னா நமக்கு அதனுடைய நேர் எதிரான பாக்கியம் கிடைக்கணும். இயேசு ஏன் பாவமானார்? நாம நீதி ஆகும்படி. இயேசு ஏன் மரித்தார்? நாம வாழும்படி. இயேசு ஏன் சாபமானார்? நாம ஆசீர்வாதத்தை பெறும்படி, ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பெறும்படி. இயேசுக்கு என்னென்ன நடந்ததோ கல்வாரி சிலுவையிலே, அதுக்கு நேர் எதிரான பாக்கியம் நமக்கு கிடைக்கும்படி தான் அவருக்கு அப்படிலாம் நடந்தது. இயேசு ஏன் காயப்பட்டார்? நாம் குணமாகும்படி. இயேசு ஏன் தரித்திரரானார் சிலுவையில்? நாம் ஐஸ்வர்யவான்களாய் ஆகும்படி. இயேசு ஏன் அந்தகாரத்தில் வேதனைப்பட்டார்? நாம வெளிச்சத்தில் வாழ்ந்து மகிழும்படி. இயேசு ஏன் கல்வாரி சிலுவையில் தேவனால் கைவிடப்பட்டார்? நாம் ஒருபோதும் தேவனால் கைவிடப்படக்கூடாது என்பதற்காக. இயேசு ஏன் அவமானப்படுத்தப்பட்டார் சிலுவையில்? நாம கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டப்படும்படி. இயேசு ஏன் தள்ளப்பட்டார்? ஊருக்கு வெளியே தள்ளப்பட்டு அவர் அரைஞ்சாங்க. ஏன்னா நாம தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படும்படி. எக்ஸ்சேஞ்ச். இயேசுக்கு நடந்தது எல்லாமே நமக்கு அதனுடைய நேர் எதிராக இருக்கிற அந்த பாக்கியம் கிடைக்கணும் என்பதற்காக தான் நடந்தது. அப்ப அப்படி பார்த்தீங்கன்னா இயேசு ஏன் நம்முடைய பாவத்தை சுமந்தார்? நாம் அவருடைய நீதியை சுமக்கும்படி. இயேசு ஏன் நம்முடைய பாவத்தை சுமந்தார்? நாம் அவருடைய நீதியை சுமக்கும்படி. அதுதான் 2 கொரிந்தியர் 5:21 சொல்லுது பாருங்க. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு. பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஏன் இயேசு நமக்காக பாவமாக்கப்பட்டார்? நாம் தேவனுடைய நீதி ஆகும்படி. கொஞ்சம் அந்த வார்த்தைகளை யோசித்து பாருங்க. இயேசு நமக்காக பாவமாக்கப்பட்டாராம். எப்படி பாவமாக்கப்பட்டார்? பாவம் செய்ததனால பாவமாக்கப்பட்டாரா? அவர் பாவமே செய்யலையே. பாவம் அறியாதவர் அங்கேயே சொல்லப்படுது. அப்போ எப்படிங்க இயேசு பாவமாக்கப்பட்டார்? எப்படின்னா நம்ம பாவத்தை சுமந்தார், அப்படிதான் பாவமாக்கப்பட்டார். அப்படிதானே? பாவமே செய்யல, ஆனால் பாவமாக்கப்பட்டார். எப்படி? நம்ம பாவத்தை சுமந்தனால அவர் பாவமாக்கப்பட்டார். நாம எப்படி நீதி ஆகிறோம்? அதே போலதான். அப்படின்னு அர்த்தம்.